ஃபென்டாஸ்டிக்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி பொடிங்க. 50 கிராம் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். 30 கிராம் பெருங்காய கட்டி எடுத்து வச்சுருக்கோம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். கடலைப்பருப்பு நல்லா செவந்துருச்சு. இதில் ஒரு 50 கிராம் காஞ்ச மிளகாவை போட்டுடலாம். கருப்பு ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம போட்டுடலாம். இந்த 50 கிராம் பூண்டை நம்ம போட்டுடலாம். 10 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் வச்சு ரோஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட் உப்பு நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இப்பயே போட்டோம்னா அரைக்கும் போது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாய் மட்டும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்ம ஒரு ஓட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் மட்டும் போட்டுருந்தோம். இது நல்லா மசிஞ்சிருச்சு. பெருங்காய கட்டி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம பிளேட்டில் கொட்டிக்கலாம்.